பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 324 பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலுயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலுயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலுயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலுயா என்ற 324வது ஞானப்பாட்டை பாடுவோம். கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், அல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர், அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம், அல்லேலூயா. பெண்ணீர் மீதை போற்றுவோம், அல்லேலூயா. அவர் தாழ்ந்துயர்ந்தாரே, அல்லேலூயா. மாந்தர் மீட்பரானாரே, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள பரம தகப்பனே, எங்களை உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அழிவும் கரையும் வதக்கமற்ற சுதந்திரத்தின் ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு மறுபடியும் ஜெனிப்பிக்க உமது நேசகுமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பியருளினீர். நாங்கள் இந்த நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷமான சுவிசேஷத்தை அதிக கருத்துடனும் விருப்பமாய் கேட்டு தியானித்து எங்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமுமாக எங்கள் மனதிலே காத்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்குரிய சங்கீதம் 118 1 முதல் 9 வசனங்கள் பாடலாக பாடுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலாய் காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரை பட்டுதலாய் இருப்பதே நலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறோம். படியே ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தேவ ஆராதனை முறைமைக்கு ஆரம்பமாகவும் ஞானப்பாட்டு 72 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். நல்ல ஜெயம் போர் செய்தின்றே வரும் மகாராஜாவுக்கு அவரை சேர்ந்தோர் யாவரும் இந்த ஜெயத்தை பாடவும். நல்ல ஜெயம் நல்ல ஜெயம் முடிவில்லா பூரிப்புமாம் அல்லேலுயா என்ற 72வது ஞானப்பாடலை 1 முதல் 3 கவிகள் பாடுவோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய
முதலாவது நாளுக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்குரிய முதலாவது நாளுக்குரிய ஆரம்ப கீதம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று, அல்லேலூயா. அது நம் கண்களுக்கு ஆச்சரியம், அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அல்லேலூயா. இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம், அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே, அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியுற்றலாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கியலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 305வது ஞானப்பாட்டின் பி பகுதியை எழுந்து நின்று புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். Mager me sabaye.
சீராய் பிழாய்க்கும் மேலம் கீழாய்க்கும் பாகில் பாகில் மேசாவாயே. சீராய் பிழாய்க்கும் மேலம் கீழாய்க்கும் பாகில் பாகில் மேசாவாயே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை வென்று நித்திய ஜீவ வாயிலை எங்களுக்கு திறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவர் எங்களுடைய மனதிலே உண்டாக்குகின்ற தன் விருப்பங்கள் உம்முடைய துணையினால் நித்திய பலன்களை விளைவிக்குமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்களாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை தினமாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஏசாயா 53 8 முதல் 12 வசனங்கள். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே, தேவரே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி, அது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். 1 கொரிந்தியர் 5:7 முதல். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடி புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று தலைமளித்து காப்பாராக. ஆமேன்.
கிறிஸ்து இயேசு நமது மீறுதல்கள் நிமித்த ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பகுதி, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. ஓய்வு நாளான பின்பு மக்தலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியேலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்தவர்க்குமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனை வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்பதே. பிராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவளாய் நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களும் முன்பே பிதாவினின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினால் கன்னிமரியாத்தில் பிறந்து மனிதனானார். பொந்திய பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்குகளின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவிடத்திலிருந்து உயிரோருக்கும் மருத்துவருக்கும் நியாயத்தீர்ப்பு அளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன், ஒரு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுமாமே, பிதாவன் என்றும் குமாரன் என்று புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினவர் இவரே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக, கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஈஸ்டர் பண்டிகையை, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை காண்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய சகலவிதமான கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்த விசேஷமாக நீங்கள் பார்க்கக்கூடிய பீடத்தருகே இருக்கக்கூடிய 2 குத்து விளக்குகளும் அருமையான பிள்ளைகள் கெரன் கெலிட்டா அவர்கள் இந்த ஆலயத்துக்காக கொடுக்கப்படுவதற்காக
அவர்கள் விளக்குகளைப் போல பிரகாசித்து ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த பொருட்களையும் நாம் பிரதிஷ்டை செய்வோம். ஜெப நிலையில் நின்று 248வது ஞானப்பாட்டின் 5ஆம் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். உற்சாக வேகமாக பண் செய்யும் தேவதூதரே, கர்த்தாவை நேர்த்தியாக துதிப்பது உங்கள் வேலையே. விண்மண்ணில் எங்குமுள்ள மா சேனையாக சிருஷ்டியும் அன்புள்ள கர்த்தாவை சகலவித வகையுமாக துதிப்பதாகவே கர்த்தாவை பக்தியாக துதி என் ஆத்துமாவே. 248வது ஞானப்பாட்டின் 5ஆம் சரணம். உற்சாக வேகமாக பண் செய்யும் தேவதூதரே, கர்த்தாவை நேர்த்தியாக துதிப்பதுங்கள் வேலையே. விண்மண்ணில் எங்குமுள்ள மாசேனையாகிய சிருஷ்டியும் அன்புள்ள கர்த்தாவை சகல வகையுமாக துதிப்பதாகவே கர்த்தாவை பக்தியாக துதி என் ஆவியே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமதகப்பனே, காலங்கள் தோறும் அது கரத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ விதமான சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் ஆண்டவராக நீதாமே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து எங்களை ஆசிர்வதித்து இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தின நாட்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பீடத்தருகே வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டாண்ட்ஸை ஆண்டவராக நீதாமே கொடுத்திருக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதிக்கும்படியாக கேட்கின்றோம். அருமையான பிள்ளைகள் கெரன் கெலிட்டா பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தும். ஆண்டவராக இந்த பீடத்தருகே இந்த கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் இருப்பதைப் போல அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உமது கிருபையிலே உமது பாதுகாப்பிலே ஆண்டவராக கண்களிலே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதிக்கிறமாய் கேட்கின்றோம். அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்மையும் பலத்தையும் தந்தல்லோ. விசேஷமாக இந்த ஸ்டாண்ட்ஸை ஆண்டவராக நீதாமே பீடத்தருகே வைத்திருக்கும் போது நீர் அதை பரிசுத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கிறமா கேட்கிறோம். உடன் பிறந்தக்கூடிய அருமையான பிள்ளை கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தந்தல்லோம், புத்தி கூர்மையை தந்தல்லோம். மேல் படிப்புகளுக்கு போகும்போது ஆண்டவராக நீதாமே உமது கிருபை நிமித்தமாக வழி நடத்தும். அருமையான பிள்ளைகள் ஜோகனுக்காகவும் சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்தலும் இந்த அருமையான குடும்பம் உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பமாய் விளங்குவதற்கு உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவனின் சுகத்தையும் பலத்தை தந்தலும். எத்தனையோ விதமான சரீர சுகவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவராக உண்மை நம்பி பற்றி பிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றே நன்றி செலுத்துகிறோம். டேனியல் தங்க பிரகாசம் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக எல்லாமே டாக்டர் கனகராஜ் ஜெயின் கனகராஜ் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்தலும். ரெவரண்ட் ஐயாசாமி அவருடைய குடும்பத்துக்காகவும் ரெவரண்ட் ஜெயபால் டாக்டர் ஜெயபால் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை இந்த வயதான மக்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கு கீழாக வாழி நடத்தும். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தை சுகத்தை பலத்தை தந்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் நீ கொடுத்தக்கூடிய சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். மங்கள வில்லியம்ஸுக்காக அருமையான சகோதரி லதா ஃப்ரெண்டுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாத்திரைகளை ஔஷதம் மாற்றி ஆண்டவராக நீ ஒரு அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்து வழி நடத்தணுமாய் கேட்கிறோம். அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராக நீதாமே உமது கிருபையிலே உமது ஆசுவாதத்தை நிமித்தமாக வழி நடத்தி பாதுகாத்து உதவி செய்யணுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே
அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான தாயாருக்கு முழங்காலிலே பலத்தை தந்தலும். அருமை சகோதரர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்திலே நல்ல இரத்த ஓட்டங்கள் பதிந்து ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து ஆண்டவராக நீதாமே மருத்துவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியங்களை கொடுக்க என்பதாக கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கருத்தில் ஒப்புடுகிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தை விசேஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான ஆகாரத்தையும் மருந்துகளையும் ஔஷதமாக மாற்ற வேண்டுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே சச்சிதானந்தம் அவருடைய பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக அவருடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். இது கிருபை தாங்கட்டும். அருமையான பிள்ளைகள் ஈயன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்பத்திரிக்காரம் கூட இருக்கட்டும். அருமையான சகோதரி ஜேன் சில்வியா பிரேம லூது சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்துடைய விருப்பங்களை நிறைவேற்றும். அருமை சகோதரி ஜிடி நிர்மலாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த கிருபை இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீண்டுமாக ஆண்டவர் நிலைமை உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எங்களுக்காக மரணத்தை ஜெயித்தவர், வியாதிகளை ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது ஆசீர்வாதத்துடைய கரம் எங்களோடு கூட நிலையாய் தங்கியிருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உமது பாதுகாப்பினுடைய கருத்து நிமித்தமாக எங்களை வழி நடத்துவமாய் எல்லாவது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாக ஞானப்பாட்டு 69 1 முதல் 4 கவிகள் பாடுவோம். பாடும் பொழுது கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்தவர்களே, நாம் பாடி கர்த்தரை அனைவரும் மிகுதியுமாய் கொண்டாடி போற்றவும் துதிக்கவும் கடவோம். இதோ ஜெயித்தார், அவர் பலசாலியாய் பரம சிம்சோனுமாய் மரணக்குழியை விட்டார், யார் எதிர்காலம் இனி கிறிஸ்தின் சங்கமே களி என்ற 69வது ஞானப்பாட்டை பாடுவோம். 1 முதல் 4 கவிகள். கிறிஸ்தவர்களே, நாம் பாடி கர்த்தராய் அனைவரும் மிகுதியுமாய் கொண்டாடி போற்றவும் துதிக்கவும் கடவோம். இதோ ஜெயித்தார், அவர் பலசாலியாய் பரம சிம்சோனுமாய் மரணக்குழியை விட்டார், யார் எதிர்காலம் இனி கிறிஸ்தின் சங்கமே களி. சிலுவையின் ஜீவனாற்று மாண்டு காலந்தாயிலே வைத்தடக்கப்பட்டு போனவர் எழுந்தாரே. மரணத்தை பார்க்கடித்தார், சாத்தான் காடும் காவலில் வாழ்ந்த நாமாய் விட்டது.
சாவாய் கொள்ளாயிட்டீரே ராட்சிப்பாய் வெற்ற வெற்றி மிகுதி கிறிஸ்தின் சாங்கரே காளி கிறிஸ்தின் சாங்கரே காளி. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒருமுறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். லூக்கா 24 முதல் 12 வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்துக்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராக இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவளை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். அவைகளை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவனாலும் யாக்கோபின் தாயாக மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவருடைய வார்த்தைகள் அவளுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்பது. நான் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோ, அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோ. காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா, காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில்
கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கொடு நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவார். தூய ஆவி வந்திறங்குவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கொடு நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவார். தூய ஆவி வந்திறங்குவார். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் செய்ய மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, தொடர்ந்து ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் ஆலய ஆராதனை கலந்து கொண்டிருக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுத நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ன நல்ல நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே ஒரு சம்பவத்தை நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இயேசு உயிர்த்தெழவில்லை. The story of wrong, the story of worry, the story of fear, the story of doubt, the story of death, the story of wrong, the story of Easter என்று சொல்லி இதற்கு பல்வேறு விதமான பெயர்களை நாம் கொடுக்கலாம். முதலாவது காரியம் the story of worry. இங்க தாங்க வச்சோம், காணுங்க. ஏதோ ஒரு நகையோ பணமோ பொருளோ அல்ல, ஒரு சரீரத்தை வைத்தும் சரீரம் காணவில்லை. அது என்ன சரீரம்? மரணம் அடைந்த ஒரு சரீரம், இறந்து போன சரீரம் காணவில்லை. The story of worry, the story of fear. இதனால வந்த காரியம் என்ன? ஒரு பயம். அது எப்படிடா ஏஞ்சா நடந்து போயிருக்கோம், அது எப்படிடா இங்கே தானடா இருந்தது? The story of fear, the story of doubt. இந்த வசனத்தை வாசித்தோம், 10வது வசனத்தில். அங்க சொன்னது யாரும் நம்பல. அது எப்படிப்பா முடியும், அது முடியுமா என்று சொல்லக்கூடிய the story of doubt, the story of death. எத்தனையோ பேர் இறக்கின்றார்கள், இறக்கிறவர்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சில பேர் எழுப்பினார். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் சில பேர் எழுப்பினார்கள். பேதுரு, பவுல் சில பேரை உயிரோடு எழுப்பினார்கள். ஆனால் இது அனுதினமும் நடைபெறக்கூடிய சம்பவம் இல்லையே. ஆகவே த ஸ்டோரி ஆஃப் டெத். அதனால தான் த ஸ்டோரி ஆஃப் ராங். இது தவறான ஒரு சம்பவம், இது தவறான ஒரு கதை. அதுதான் ஈஸ்டர் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடையவில்லை. எப்படி மரணம் அடையவில்லை என்று சொன்னா, அவர் சிலுவை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த சிலுவையை சுமக்கும்படி சிரேனேவு சீமோனை வலுக்கட்டாயம் பண்ணுகின்றார்கள். அந்த சிரேனேவு சீமோன் அதை தூக்கி கொண்டு வரும்போது எஸ்கேப் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே நடந்து வந்து இந்தியா தேசத்துக்கு வந்து கன்னியாகுமரியில், மன்னிக்கணும், காஷ்மீரில் அவர் செத்து போயிட்டார். அவருடைய கல்லறை அங்கே இருக்குது.
அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவினுடைய கல்லறை காஷ்மீர்ல இருக்கு. த ஸ்டோரி ஆஃப் ராங். இது தவறான கதை. எது தவறான கதை? மரணம் என்பது தவறான கதையா, இல்லை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது தவறான கதையா? இது கதையே தவறானது, த ஸ்டோரியே ராங் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்து மக்கள் இருந்தார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 12லிருந்து 15 வசனத்தை வாசித்தா இதுக்கு முந்தின சம்பவம் சொல்லப்படுகிறது. பிலாத்துனிடத்தில் ஆள் அனுப்பி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். 3 பாஷையில் மும்மொழி கொள்கையை அவன் கடைப்பிடிச்சிட்டான். மேலே எழுதிட்டான் இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு. இப்போ அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஐயா அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார் நான் 3ஆவது நாள் ஏஞ்சிருவேன்னு, தயவுசெய்து கொஞ்சம் கல்லறைக்கு கொஞ்சம் காவல் போடுங்களேன். ஏற்கனவே பிலாத்து பயங்கர கோபத்தில் இருக்கான். ஒன்று மனைவி சொல்லியே கேட்கல. இந்த சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், உங்களுக்கு தான் காவலாளிகள் உண்டு, நீங்கள் அவளை வச்சு பார்த்துக்கோ, போதும் என்னை விட்டுரு, உங்களுடைய ரோதனை தாங்க முடியாமல் நான் உனக்கு செஞ்சிட்டேன், என் மனைவி பேச்சை கூட கேட்காம நான் செஞ்சிட்டேன். அப்போ இவங்க காவலாளியை வைக்கிறாங்க. 2 காவலாளிகள் உண்டு, ஒன்று ரோம காவலாளிகள், ஒன்று யூத காவலாளிகள். இப்போ யூத காவலாளிகள் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? கல்லறைக்கு சீல் அடிக்கிறான். வீட்டுக்கு சீல் வைப்பாங்க, கடைக்கு சீல் வைப்பாங்க, பேங்க்குக்கு சீல் வைப்பாங்க, நகைகளுக்கு சீல் வைப்பாங்க. யாராவது போய் கல்லறைக்கு போய் சீல் வைப்பாங்கண்ணா? இங்கே சீல் வைக்கிறாங்க. சீல் வைத்து காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ அந்த காவல் காத்தவனுங்க வந்து காவலுக்கு வைத்தவர்கள் இடத்துல சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் காவல் காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பூமி அதிர்ச்சி வந்தது, அந்த சீலெல்லாம் உடஞ்சிடுச்சு, உள்ளேருந்து இயேசு கிறிஸ்து எழுந்துட்டார். உடனே உனக்கு சொல்கிறாங்க, அப்படியா, சரி ஒன்று செய்யுங்க, நாங்கள் காசு வச்சுக்கோங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 12லிருந்து 15. காசு வச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் நான் தரேன், ஆனால் ஒன்று மட்டும் போய் சொல்லு, நாங்கள் தூங்கிட்டோம், தூங்கும்போது இந்த சீடர்கள், அவருடைய சீடர்கள் களவாய் வந்து அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லு. இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் என்னத்தை கொடுத்து அவரை சரி கட்டணுமோ அதை சரி கட்டிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் நம்ம இதை படிக்கிறோம். லஞ்சம் கொடுத்து அவங்கள வாய் அடைச்சிருவோம். இது தவறான கதை. இவனை எதுக்க வச்சாங்க? காவல் காக்கிறதுக்கு வச்சாங்க. இவன் காவல் காக்கிறதுக்கு பதிலாக தூங்கிட்டானா. இல்லை ஒத்தனா இருந்தால் அம்புட்டு பேரும் ஒட்டு மொத்தமாக படுத்து தூங்கிட்டாங்களாம். இது தவறான கதை என்று சொல்ல. இது கதையே தவறு. த ராங் டிராவலர்ஸ், தவறான சுற்றுலா பயணிகள். யார் இந்த தவறான சுற்றுலா பயணிகள்? இத்தாலி தேசத்தில் டெமோட்டோசாலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவங்களெல்லாம் போவாங்க. இத்தாலியில் டொமோட்டோசாலா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு மலை, 100 அடிக்கு 100 அடிக்கு 100 அடிக்கு ஒரு சிற்றாலை வைத்திருப்பார்கள். கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய சிற்றாலயம். அதை போய் விசிட் பண்ணுவாங்க. அப்படி விசிட் பண்ணிட்டு வரும்போது WY ஃபுல்லர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல்லர்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரும் விசிட்டராக போகிறார். அவர் சரித்திர ஆசிரியர். போனால் அந்த கல்லறை, அந்த வந்து ஒவ்வொரு சிற்றாலயமும் கொல்கத்தா பாதை வரைக்கும் போகுது. அதுக்கு பிறகு பாதையே இல்லை. இந்த WY ஃபுல்லர்டன் அப்படின்னு சொல்கிறவர், இதுக்கு பிறகு பாதை இல்லையே, இப்போ என்ன நடந்தது அப்படின்னு அந்த புதர்களெல்லாம் ஒதுக்கிட்டு போனால் அங்கே ஒரு சிற்றாலயம் இருக்குது. அது உயிர்த்தெழுந்த சிற்றாலயம். ஆனால் சுற்றுலா பயணிகள் கல்வாரி சிலுவையில் அரைக்கப்பட்ட அந்த சிற்றாலயத்தோடு பார்த்துட்டு அவங்கவுங்க ஊர் போயிட்டு இருந்துட்டாங்க.
பாதி வழியில் திரும்பி போன சுற்றுலா பயணிகள், இன்றும் பாதி வழியில் திரும்பி போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் காணவில்லை. ஒரு 4 குறிப்புகளை நாம் பார்ப்போம். The searching in the wrong place. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவறான இடத்திலே தேடுகின்றார்கள். Searching Jesus in the wrong place. தவறான இடத்தில் தேடுவது. ஒரு அருமையான ஒரு கதை உண்டு, ஒரு ஜோக் உண்டு, முல்லா ஜோக்ஸ். முல்லா ஒருவர் ரோட்டில் இந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே என்னமோ தேடிட்டு இருந்தார். அந்த பழைய போயிட்டு வந்துட்டு இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன முல்லா தேடுறீங்க? இல்லை, காணா போச்சு, என் மோதிரம் காணா போச்சு, அதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு எல்லாம் தேடினாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடினாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போ கேட்டாங்க, முல்லா நீங்கள் எங்கே காணாப்பட்டீங்க? நான் வீட்டில் காணா போட்டேன். ஏங்க வீட்டில் காணப்பட்டு ரோட்டில் இந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே உட்காந்து என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, அதனால இங்கே தேடுறேன்னாராம். இப்படி தான் இயேசுவை தவறான இடத்துல எங்கே தேடணுமோ. அதனால தான் 24வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுவது என்ன? அவர் தான் உயிரோடு எழுந்துட்டார். நீங்கள் ஏன் மரித்தோர்? யாராவது என்னை பார்க்க வரணும்னா கல்ற தோட்டத்தில் வந்து பார்ப்பாங்க. நான் தான் உயிரோடு இருக்கேன், அப்போ என் வீட்டில் தான் வந்து பார்க்கணும். அதை தான் இந்த சீடர்கள், இந்த தேவதூதர்கள் சொல்லுறாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் தேடுவது என்ன? இல்லைங்க, அவர் காணலைங்க. காணலைன்னா வேற எங்கேயாவது போய் தேடு, இங்கே வந்து ஏன் தேடுற? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5வது வசனம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தேடுறது கரெக்டு, யாரை தேடுறீங்க தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள், ஆனால் அவர் இங்கே இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. வச்சாங்க, இங்கே தான் வச்சாங்க, ஆனால் எங்கே வச்சாங்கன்னு தெரியல, எந்த இடம் தெரியல, நிறைய கல்லறையாக இருக்கு. அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் வேதவசம் சொல்லுது, ஒருவனையும் ஒரு காலும் வைத்திராத கல்லறையிலே இயேசுவை அரிமத்தா ஊரானாக யோசேப்பு அவன் வாங்கின கல்லறையிலே இயேசுவை வைக்கின்றார்கள். அது கல்லறை தோட்டமாக இருக்க முடியாது, அங்கே ஒரு கல்லறை தான் இருந்திருக்கணும். இவர்கள் சொல்லுகின்றார்கள், சர்ச்சிங் இன் த ராங் பிளேஸ். அருமையான சகோதரிய சகோதரிகளே, இயேசுவை எங்கே தேடணுமோ அங்கே தேடுங்க, தவறான இடத்துல தேடிக்கொண்டிருக்காது. 2வது காரியம், சர்ச்சிங் ராங் பீப்புள் ஃபார் த ஹெல்ப். சர்ச்சிங் ஹெல்ப் ஃப்ரம் ராங் பீப்புள். தவறான நபர்களை உதவிக்கு அழைப்பது, அது உனக்கே பிரச்சனையா இருக்கும். யாரை உதவிக்கு அழைக்கணுமோ அவங்கள அழைக்கிறத விட்டுட்டு தவறான மக்களை அழைக்க நீ தூண்டுவாய் என்று சொன்னா, சரியான மக்களை துணைக்கு அழைக்க தெரியாமல் இருப்பாய் என்று சொன்னா, தப்பான மக்களை துணைக்கு தேடுவாய் என்று சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவங்க சொல்றாங்க, கல்லறையின் வாசல் இருக்க கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவா? நீ யாரை கேட்கணுமோ, யாரை உதவிக்கு கேட்கணுமோ, யாரை உதவிக்கு அழைக்கணுமோ அவர்களை அழைக்காம உதவிக்கே வராத ஒருவனே இவன் வருவானா என்று நினைப்பா என்று சொன்னா, அதனால தான் கடவுள் சொல்றாங்க, தேவதூதர்களை அனுப்பி அந்த கல்லை புரட்டி அந்த கல்லுக்கு மேல் தேவதூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். 4வது வசனம் சொல்லுது, கல் புரட்டப்பட்டு இருக்க கண்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 4வது வசனம். யாரை துணைக்கு அழைப்பது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், கடவுளுடைய துணை நீ தேடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு துணையாக வருவார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாத்திகன் வந்து சொன்னா, ஐயா நீங்க மகாத்மா காந்தியும் இயேசுவும் ஒன்று தாங்க. உங்க இயேசுக்கு எத்தனை காயம்? 5 காயம். முகத்தடி காயம், வாரடி காயம்,
ஆணினால காயம், குத்து காயம், அவருக்கு 5 காயம். மகாத்மா காந்திக்கு எத்தனை குண்டுகள் பாய்ந்தது தெரியுமா? 5 குண்டுகள் பாய்ந்தது. அப்படியா? சரி. உங்கள் இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரித்தார் நீங்கள் சொல்கிறீங்க? வெள்ளிக்கிழமை மரித்தார். மகாத்மா காந்தி கூட வெள்ளிக்கிழமை தாங்க செத்தாரு. அப்படியா? சரி. உங்கள் இயேசு கிறிஸ்துவை யார் சிலுவையில் அடித்தாங்க? சொந்த ஜனம் அடித்தாங்க. மகாத்மா காந்தி கூட சொந்த ஜனத்தினால தான், கோட்சேனால தான் சுட்டு கொல்லப்பட்டார். அப்படியா? இயேசு ஏன் மரித்தார்? மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இந்த காந்தியும் மற்றவர்களுக்காக தாங்க தன் உயிரை கொடுத்தார். என்ன ஒற்றுமை! ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு. காந்தியுடைய சமாதி இன்னும் இருக்கு. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி போனால் அந்த காந்தி சமாதியில் போய் எல்லாம் மலை வளையம் வைத்துட்டு வருவாங்க. ஆனால் இயேசுவுக்கு இன்னும் சமாதியே இல்லையே. அது திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது. இந்த மேரி மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளை கொண்டவள். அவள் சொல்லுகின்றாள், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கேயாவது வச்சிருந்தா நான் தூக்கிட்டு போயிடுறேன். ஒரு பெண் ஒரு ஆணுடைய சடலத்தை தூக்கிட்டு போயிடுவாளா தனியா? முதலாவது காரியம் தவறான இடத்தில் தேடுவது. 2வது காரியம் தவறான மக்களை உதவிக்கு அழைப்பது. 3வது காரியம் தவறான பார்வையிலே கிறிஸ்துவை பார்ப்பது. சர்ச்சிங் ஃபார் ராங் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவை தவறான பார்வையில் பார்க்கிறது. த ராங் கான்செப்ட். நான் நிறைய சொல்லுவேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகிவகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், நான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னால் என் மனைவிக்கு ஏசாமி மாமனார், என் பிள்ளைகளுக்கு அவர் தாத்தா. ஆனால் வேதவசம் சொல்லுகிறது, எங்கள் அப்பாவுக்கும் அவர் தான் அப்பா, எங்கள் தாத்தாவுக்கும் அவர் தான் அப்பா, எனக்கும் அவர் தான் அப்பா, என் மனைவிக்கும் அவர் தான் அப்பா. எங்கள் மாமனார் தாத்தா உறவு கிடையாது. ராங் ரிலேஷன்ஷிப் வித். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சுகந்த வர்க்கம் இடும்படி வருகிறார்கள், அவரை காணல, எல்லாரும் போயிட்டாங்க, இந்த செய்தியை சொல்றதுக்கு போட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் மட்டும் அங்கே இருந்துக்கிட்டு யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அழுதுகிட்டு இருக்கா. யார் மணி உட்காந்து அழுகிற? அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா இங்கே நசர் நாங்கள் இயேசுவை நாங்கள் வச்சோம், காணோம், ஒருவேளை நீங்கள் தோட்டக்காரராக இருக்கீங்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் எங்கேயாவது போய் வச்சுருந்தா சொல்லுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், மரியாளே இவர் ரபி என்று போய் இயேசுடைய குரலை கேட்டு தொடப்போகின்றாள். இயேசு சொல்கிறார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு புதிய உறவு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரம். அந்த உறவு நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இயேசுவை எதற்கு தேடுகிறார்கள் என்று சொன்னால், அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காக தேடுகின்றார்கள். அவர் என்னுடைய ஆத்ம ரட்சகர், என்னை மீட்டு கொண்ட மீட்பர் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இல்லை. எனக்கு உதவி செய்வார், என்னை பாதுகாப்பார், எல்லாம் பாதுகாப்பார், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் தவறான பார்வையிலே இயேசுவை தொடர்பு கொள்ளக்கூடாது. மார்சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். ஒரு பணக்காரன் அந்த நகரத்துக்கு வெளியே ஒரு சிறிய குடிசை போட்டு உட்கார்ந்துருக்கான். எப்போதும் ஒரு எளிய ஆடைகள், ஆனால் பெரிய பணக்காரன். எளிய சாப்பாடு, ஆனால் பெரிய பணக்காரன். ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான். இந்த மார்சேல்ஸ் நகர கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளெல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. பெரியவர்கள் சத்தமிட்டு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான்.
செத்து போன பிறகு அவனை அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அவனுடைய குடிசைக்குள்ளே போனான். அவன் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறான். என்ன கடிதம் சொன்னா, எனது அருமை மாசேஸ் நகர மக்களே, குடிநீர் இல்லாமல் அதிக கஷ்டப்படுகின்றீர்கள். வெகு தூரத்திலிருந்து தண்ணீர் ஊருக்குள் கொண்டு வர போதுமான வசதி இல்லாததினால் அரசு இதனை தள்ளி போட்டு கொண்டு வருகிறார்கள். அநேக லட்ச பெருமானமான என் சொத்துக்கள் அனைத்தையும் மாநகராட்சி வசம் ஒப்படைத்து விடுங்கள். தூரத்தில் உள்ள குடி தண்ணீரை ஊருக்கு கொண்டு வந்து மாசேஸ் நகர மக்கள் குடிநீர் பஞ்சம் போக்க ஆவணம் செய்யும்படி அதில் எழுதியிருந்தது. இதுவரைக்கும் வாய் கிளிய கிண்டல் பரிகாசம் கேலி எல்லாம் பேசிக்கொண்டிருந்த மக்கள் தண்ணீர் வரக்கூடிய அந்த நாளில் அவனுடைய முழு உருவ சிலை செய்து அதை கீழாக எழுதி வைத்தார்கள். மாசேல்ஸ் நகர கஞ்சன் என்பவர் எங்களுக்காக கருமியாய் மாறினார். மாசேல்ஸ் என்று சொல்லக்கூடிய நகர கஞ்சன் என்பவர் எங்களுக்காக கருமியாய் மாறினார். ஐஸ்வர்யனாக இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்து என்னை மீட்டு கொண்டார். நமக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொழுது உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே. என்ன அவர் உயர்ந்த இடத்தை கொண்டு போறதுக்காக அவர் தரித்திரர் ஆனார். 3 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். தவறான கதை, தவறான இடத்திலே தேடுவது, தவறான பார்வையிலே இயேசுவை பார்ப்பது. 4வது காரியம், சர்ச்சிங் ஃபார் எ ராங் டைப் ஆஃப் ஜீசஸ். தவறான பார்வையில் கிறிஸ்துவை பார்ப்பது மட்டுமல்ல, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி அவரை தோட்டக்காரர் என்றே அழைக்கின்றாள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ரட்சிப்பை அருளினார். இன்னைக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க இயேசுவை? இந்த இத்தாலி தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சுற்றுலா பயணிகள் உயிர்த்தெழுந்த சிற்றாலயத்துக்கு போகாமலே கல்வாரியோடு போயிட்டாங்களே, அதை போல நீங்க போக போகின்றீர்களா? இல்லை இயேசுவை தவறான இடத்தில் தேட போகின்றீர்களா? சரியான மக்களை துணைக்கு அணைக்காமல் இருக்க போகின்றீர்களா? யாரை வைத்து தவறான பார்வையிலே இயேசுவோடு தொடர்பு கொள்ளப் போகின்றீர்களா? இல்லை என்று சொன்னால் சர்ச்சிங் ஃபார் த ராங் டைப் ஆஃப் ஜீசஸ், தோட்டக்காரர் என்று நினைத்து, எனக்கு அவர் காவல்காரர் என்று நினைத்து வாழப் போகின்றீர்களா? கண்ணில் மொழி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்குடையவரே, எங்களுக்காக நீ உயிர் தெழுந்தீர். இந்த உலகப்பிரமான வாழ்க்கையிலே கஞ்சன் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்காக கருமி ஆனார் என்று சொல்லும்போது நீர் எங்களுக்காக தரித்திரர் ஆனீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளம் செய்து எங்களை வழிநடத்தி முது கிருபையிலே வாழ உதவி செய்தலும். ஆண்டவராக நாம மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசு வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை வெகுமதியாக உங்கள் அனைவருக்கும் என்னிடத்தில் இருந்த முகவரிகளை வைத்து உங்களுக்கு இது ஈஸ்டர் வெகுமதியாக உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். கிடைக்கப்பட்டிருப்பீர்கள். கிடைக்கப் பெறாதவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கின்றோம். எனது பேரப்பிள்ளைகளுக்காக எழுதின 4வது புத்தகம், 40 அருளுரைகள், 40 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். கிடைக்காதவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். மேலுமாக ஒவ்வொரு ஞாயிறு ஆலய ஆராதனை முடிந்த பிறகும் உங்களுடைய கருத்துக்களை, பாராட்டுகளை வாட்ஸ்அப் மூலமாக, செல்போன் மூலமாக, மெசேஜ் மூலமாக
எங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலய ஆராதனைகளில் இசைக்கருவிகளை வாசித்த குழுவினருக்கும், பாடல்களை பாடின குழுவினருக்கும், வேத பகுதிகளை வாசித்த குழுவினருக்கும், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு வழங்கின மீடியா குழுவினருக்கும், ஆலயத்தை அலங்கரித்த குழுவினருக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரடி ஒளிபரப்பு 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. கலந்து கொண்டவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈஸ்டரோடு இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஒரு இடைவெளி கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மே மாதத்தில் பல்வேறு பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. மினிஸ்ட்ரி பல்வேறு இடங்களுக்கு சென்று செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகவே அடுத்த ஆன்லைன் கர்த்தர் பரிசுத்தாவியை கொடுத்த நாளாகிய பரிசுத்தாவின் பண்டிகை அன்று நாம் நடத்த இருக்கின்றோம். ஆகவே சிரமத்துக்கு பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு ஞாயிறும் எங்களோடு கூட இடைப்பட்டதைப் போல பரிசுத்தாவின் பண்டிகைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். தொடர்ந்து வாட்ஸ்அப்பிலும் செல்ஃபோனிலும் நாம் தொடர்பு கொள்வோம். நன்றி. மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணம் கீர்த்தனை 97 பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிக்கையும் கர்த்தருக்கென்று படைப்போம். யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் என்ற 97வது கீர்த்தனையை பாடுவோம். சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பார யூதரை கண்டாக மகிழ்ந்தார் மகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை
யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நாம் படைத்திருக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் உமது கரத்திலே வாங்கி நாங்கள் உமக்கென்றே கொடுக்கின்றோம். நாங்கள் கொடுத்ததற்காக ஆண்டவராக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீர் கொடுத்திருக்கூடிய செல்வ பெருக்கிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளையும் படைத்தக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமா. நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்டு தேவ துதி என்று அழைக்கக்கூடிய 244வது ஞானப்பாட்டை நாம் மாறி மாறி பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 244. பணிந்து ஓமாயே துதிப்போம் கர்த்தரே. த்ரியேக சுவாமி உமக்கே வேண்மான் புகழ் செலுத்துமே. எல்லா பாரத்து சேனாயோ சாஷ்டாங்கமாக கும்பிட்டு முழக்கமாவது மாசற்ற துயரே மாசற்ற துயரே மாசற்ற துயரே அநாதி வாஸ்துவே. நீ யாவையோவே யாபித்து காத்து ஆண்டோர் என்கின்றது தூதகளோட போஸ்தல தேவிக சிருஷ்டி புருஷ சேத்த எல்லா சாட்சிகள் கர்த்தாவுமாய் துதிப்பாக ஜெகத்திலே உமக்குள்ள சபை வணங்கி உன்னத பிதாவே உமாய் நித்தமோ உமோடொன்றான் சுரனாயோ தேவாவியாயும் கும்பிட்டு பணிந்து போற்றுகின்றது ராஜாதி ராஜா இயேசுவே அநாதி தேவ மைந்தனே நாரரை மீட்க தாழ்மையாய் பிறந்து சாவாய் பலமாய் பாரிகரித்து மோட்சத்தின் பதவியாய் திறந்த பேர் பிதாவின் பாரிசத்தில் நீர் ஓய்வேற்று கொண்டிருக்கிறேன் உயிருள்ளோ சேத்தோர்களாய் நீர் நியாயம் தீர்க்கிறதுராய் நீரத்தா
சேர்ந்தே தேடினர். எல்லாவானோர்களோடேயோ கிறிஸ்துவே நீர் உமது ஆசீர்வாதித்து என்றாய்க்கோ தீனமே போதுமாக்கே பேய்பண்ணு மோசம் யாவாயோ நீரெங்கள் ஆபத்தில் மகா ஆடியா நம்பே வாஞ்சேக்கோ கர்த்தாவே உம்மை நம்பினோ ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் சாத்தானுடைய வல்லமிலிருந்து மீட்கப்பட்டு உமது ஆட்சியின் கீழ் வாழும்படி தேவரீர் உம்முடைய ஒன்றான குமாரன் மரணத்தினாலே பாவம், சாபம், மரணம் என்றவற்றை அழித்து அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவனையும் அழியாமையும் தெளிவாக்குகின்றதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த நற்செய்தியை முழு மனதோடு விசுவாசி தேவபக்தியோடு எப்போதும் உம்மை துதித்து பரிசுத்த வாழ்க்கை நடத்தி நித்திய ஜீவனை அடையும்படி அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய குமாரனும் எங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலத்தின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தி இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல் நெப்பாட்டிலும் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்று நினைக்க சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக கீர்த்தனை 238 பாடுவோம். சீரியசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதித்திரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம் என்ற 238வது கீர்த்தனையை பாடுவோம். நாதனுக்கு சுபமங்கலம், சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி
திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆரேருணீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, ஆரேருணீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, போதுமானுகூலனுக்கு உயர்மானுவேலனுக்கு, போதுமானுகூலனுக்கு உயர்மானுவேலனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம். வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல்லேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணானல்லேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம். பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 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 ஜெபம் செய்வோம். மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிரோடு எழுந்தருளின மகிமையுள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உம்முடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் அதனாலே வருகிற சுகிர்தமான பலன்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை பக்தியோடு தேடின சீடர்களைப் போல உமது உயிர்த்தெழுதலினால் சந்தோஷப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றது போல் நாங்களும் உயிர்த்தெழுதலின் வசனத்தினால் எழுப்புதல் அடைந்து எங்கள் மனது பற்றி எரியவும் எங்கள் விசுவாசம் பலன் கொள்ளவும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். நாங்கள் சாகும் வேளையில் உம்மை அன்னார்ந்து பார்த்து உம்முடைய மகிமையிலே பிரவேசிப்பதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்கி அருளும் சுவாமி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராவரனுக்கு ஸ்தோத்திரம்.